நமது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளபடி உண்மையான கூட்டாட்சியை நிலைநிறுத்த போராடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மாநில உரிமைகளை பாதுகாக்க உறுதியேற்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு ஆணிவேராக இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தினமாக இன்று நாடு முழுவதும் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்தியா என்பது ஒரு கலாச்சாரம், ஒரு சித்தாந்தத்திற்கு மட்டுமே அல்ல என்றும் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது என்றும் இந்திய அரசியலமைப்பு தினத்தில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய தொலைநோக்கு பார்வையை சிறிதாகும் முயற்சி இருப்பது ஆச்சரியப்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் இந்த சட்டம் மக்களுக்கானது, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கானது எனவும் தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பில் கூற்றுள்ளபடி உண்மையான கூட்டாட்சியை நிலைநிறுத்தவும் ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து துணை நிற்போம் எனவும் தெரிவித்திருக்கிறார். உண்மையான மரியாதை செலுத்துவது என்பது சமூக நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய வாக்குறுதியை அஞ்சுபவர்களிடமிருந்து குடியரசை பாதுகாக்கிறார். நாட்டின் உண்மையான கூட்டாட்சி என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவும் இன்றைய தினத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை தினத்தமான இன்று முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்.